நம்ம பார்க்க போகிறது வந்து லீட் கோடோட செகண்ட் பார்ட் டூவோட கொஸ்டின், செகண்ட் கொஸ்டின் வச்சுக்கோங்க. ஃபைண்ட் கஸ்டமர் ரெஃப்ரி. சும்மா இது ஹெட்டிங் மாதிரி. இப்போ வந்து இங்கே வந்து டேபிள் கொடுத்துருக்காங்க. டேபிள் நேம் வந்து கஸ்டமர்ன்ற டேபிள் நேமில் 3 காலம் இருக்குது. ஒன்று ஐடி, ஒன்று நேம், ஒன்று ரெஃப்ரி ஐடி. அது இண்டிஜரா வேர்க்கரா, அது டேட்டா டைப் கொடுத்துருக்காங்க. இந்த SQL ஐடி இஸ் பிரைமரி கீ. ஐடி வந்து ஒரு பிரைமரி கீன்னு சொல்கிறாங்க, யூனிக்யூவான கீ. row, the each row of this table indicates the ID of customer, their name and their ID of the customer who referred them. அதாவது ஐடி கொடுத்துருக்காங்க, நேம் கொடுத்துருக்காங்க, அந்த அந்த கஸ்டமரோட ரெஃபரன்ஸ் யார் ரெஃபர் பண்ணியிருக்கா அப்படின்ற அவங்களோட ஐடியா கொடுத்துருக்காங்க. இப்போ என்ன நம்ம ஃபைண்ட் பண்ணால் ஃபைண்ட் த நேம் ஆஃப் த கஸ்டமர். நம்ம அவுட்புட்டில் கஸ்டமரோட நேம் மட்டும் தான் வரணும்னு சொல்லியிருக்காங்க. நேம் ஆஃப் த கஸ்டமர் மட்டும் தான் கேட்டிருக்காங்க. அது எப்படி, எந்த கஸ்டமரோட நேம்னா தட் ஆர் நாட் ரெஃபர்டு பை த ஐடி 2. ஐடி 2 மட்டும் வேணாம், நாட் ரெஃபர்டு ஐடி 2 மட்டும் வேணான்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அப்போ ஐடி 2 மட்டும் வேணான்னா ஐடி 2வை தவிர மற்ற எல்லாமே வந்து நம்ம காமிக்கணும் அப்படின்றது தான் இந்த இதோட இது. இப்போது ஆனால் என்ன சொல்லியிருக்காங்கன்னா ரிட்டர்ன் த ரிசல்ட் டேபிள் இன் எனி ஆர்டர். எந்த ஆர்டரில் வேணால் டேபிளோட ரிசல்ட் வரலாம்னு சொல்லி காமிச்சிருக்காங்க. கஸ்டமர் டேபிள் வந்து இதை வந்து ஐடி நம்பர், இது நேம், இது ரெஃபர் ஐடி. 3 நல்ல இருக்குது, 2 2 இருக்குது, ஒன்று இருக்குது. 2 மட்டும் வேணாம்னு சொல்லியிருக்காங்க, மற்ற எல்லாம் காமிக்கணும். அப்போ 2வை தவிர மற்ற எல்லாம் காமிக்கணும். அதுதான் இங்கே பார்த்தீங்கன்னா அவுட்புட் வந்து 2 மட்டும் வந்திருக்கு. அது வில், ஜான், பில் அண்டு ஜாக். 2வை தவிர மற்ற எல்லாமே இதில் காமிச்சிருக்கோம். இப்போ இதை எப்படி கண்டுபிடிக்கிறதுனா, இப்போ வந்து இதை நீங்கள் பார்க்காதீங்க. இதுதான் வந்து அவுட்புட்டு. நான் ஏற்கனவே போட்டு வச்சனால இது காமிக்குது. இப்போ வந்து ஜஸ்ட் செலக்ட் ஃப்ரம் எப்பயும் போல போட்டுட்டு, ஃப்ரம்க்கு அடுத்து என்ன போடுவீங்க, இங்கே டேபிள் நேம் என்னது, டேபிள் நேம் இங்கே கொடுத்துருக்காங்க. டேபிள் நேம் அப்படியே காப்பி பண்ணி இங்கே போடணும். டேபிள் நேமை காப்பி பண்ணி இங்கே போட்டுட்டு அதுக்கு ஒரு அலைஸ் நேம் கூட வச்சுக்கலாம். இப்போ நம்ம என்ன ஷோ பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க, கஸ்டமரோட நேம். அப்போ ஏ டாட் நேம், இங்கே வந்து காலம் நேம் வந்து நேம் தான் கொடுத்துருக்காங்க. இங்கே நேம் தான் கொடுத்துருக்காங்க, அதனால இங்கே நேம்னே எடுத்துக்கிறோம். இப்போ கஸ்டமர் ஐடி ஈக்குவல் டு கஸ்டமர் டேபிள்லேருந்து நேம் எடுத்துருக்கோம். இப்போ வேர்ல கொடுத்து கண்டிஷன் என்னன்னா ஐடி 2 மட்டும் நமக்கு வரக்கூடாது, அதுதான் கண்டிஷன். அப்போ இங்கே என்ன பண்ணணும்னா வேர் இந்த ரெஃப்ரி ஐடி இருக்குல்ல, இந்த ரெஃப்ரி ஐடியை நம்ம எடுத்து காப்பி பண்ணி இங்கே ஏ டாட் ரெஃப்ரி ஐடி எதுவாக இருக்கக்கூடாது, நாட் இன் எதுவாக இருக்கக்கூடாதுன்னு இங்கே ஒரு கொரி எழுதுறோம். இந்த கொரியில் செலக்ட் ஃப்ரம் அதே டேபிள் தான் கஸ்டமர், செலக்ட் ஃப்ரம் கஸ்டமர், இதை பீன்னு வச்சுக்கோங்க. பி டாட் நம்ம ஜஸ்ட் ஐடியை மட்டும் கால் பண்ணிக்கலாம். எந்த ஐடி இருக்கக்கூடாது, ரெஃபர் ஐடி. இங்கே வேர் ஏ டாட் ரெஃபர் ஐடி நாட் ஈக்குவல் டு 2. ரெஃபர் ஐடி நாட் ஈக்குவல் டு 2 இருக்க ஐடி. அதாவது இங்கே என்ன கொடுக்குறோமோ அதே தான் இங்கே ரெஃபர் ஐடி கொடுக்குறேன். இங்கே என்ன செலக்ட் பண்ணுறோமோ அதே தான் இங்கே ரெஃபர் ஐடின்னு கொடுத்தோம்னா இங்கே ரெஃபர் ஐடி தான் கொடுக்கணும். இப்போ ஐடி வந்து ஐடி யூனிக்காக தானே இருக்குது. ஐடி வந்து ரெஃபர் ஐடி 2 இருக்க ஐடி மட்டும் நமக்கு வராது. ரெஃபர் ஐடி 2 இருக்க ஐடி என்னது 3. ரெஃபர் ஐடி 2 இருக்க ஐடி என்னது 3 and 6. 3 and 6 வந்து இங்கே வந்து இருக்காது, நாட்டின் கொடுத்தனால இங்கே வந்து 3 and 6 மட்டும் விட்டுட்டு அதர் தான் இருக்க 1 2 4 and 5 இந்த ரிசல்ட் மட்டும் தான் காட்டும். இங்கே அவுட்புட் பார்த்தீங்கன்னா அந்த ரிசல்ட் மட்டும் தான் இருக்கும். இப்போ நீங்கள் ரன் பண்ணி பார்த்தீங்கன்னா இங்கே அக்செப்ட் வந்துச்சுன்னா இந்த கொரி கரெக்ட். சாரி, இங்கே எதுக்கு ராங்னு வந்திருக்குன்னா, ராங் நம்பர்னா 2வா இருக்கிறது இங்கே வரக்கூடாதுன்னு சொல்லிட்டோம். அப்போ நாட் ஈக்குவல் டு 2வா இருக்கிறது வரக்கூடாதுன்னு சொல்லியிருக்கோம். அதாவது இந்த இதெல்லாம் வரக்கூடாதுன்னு சொல்லியிருக்கோம். மற்ற அதாவது 2வா இருக்கிறது மட்டும் தான் வரணும்னு சொல்லியிருக்கோம். நாட் ஈக்குவல் டு 2னா இதுதான் நாட் ஈக்குவல் டு 2, 1 3 இதுதான் நாட் ஈக்குவல் டு 2. இப்போ இங்கே நாட் ஈக்குவல் டு போடக்கூடாது, ஈக்குவல் டு தான் போடணும். அதாவது 2 இருக்கிறது ஃபுல்லாக நாட் இன் வரக்கூடாது. இப்போ 2 இல்லாதது மட்டும் தான் வரணும் அப்படின்னு சொல்றதுக்காக இங்கே 2 இருக்க எல்லா ரிசல்ட்டும் இங்கே வந்துடும்.
இங்கே வந்துட்டு ஃபஸ்ட்டு எப்பயுமே இன்னொரு கொரி தான் ரன் ஆகும்போது ரெண்டுன்னு இருக்க நேம் மட்டும் இங்கே வந்து ஐடி மட்டும் இங்கே வந்து ஃபங்க்ஷன் ஆயிரும். ரெண்டுன்னு இருக்கிறது மட்டும் ஃபங்க்ஷன் ஆகிட்டு இங்கே வரும்போது அதுக்கடுத்து அவுட்ரு கொரி ரன் ஆகும்ல, அவுட்ரு கொரி ரன் ஆகும்போது இங்கே இன்னர் கொரி டூன்னு இருக்கிறது மட்டும் நாட் இன் வரக்கூடாதுன்னு இங்கே வந்து நமக்கு வந்து செட் ஆகிக்கிறோம். அப்போ கரெக்டாக கடைசியாக நமக்கு ரிசல்ட் வரும்போது இப்போ ரன் பண்ணோம்னா ஆன்சர் கரெக்டாக வரும், அக்செப்டட்னு வரும். கொரியை நீங்கள் ரன் பண்ணி பார்த்தீங்கன்னாவே மேக்ஸிமம் உங்களுக்கு எது ரைட்டு ராங்கு எல்லாமே உங்களுக்கு புரிஞ்சிடும். ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் ஈஸியாக வந்து கன்வே பண்ணிக்கலாம். இது பார்ட் 2, இது அதாவது ப்ராப்ளம் 2க்கான வீடியோ. அதுக்கடுத்து ப்ராப்ளம் 3 to 3, 4 அப்படின்னு கண்டினியூஸாக நம்ம வீடியோ போஸ்ட் பண்ணிக்கிட்டே இருப்போம். நீங்கள் வந்து இந்த பிளேலிஸ்ட்டில் லீட் கோட் அப்படின்ற பிளேலிஸ்ட்டில் நீங்கள் செக் பண்ணி ஃபாலோ பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோ அடுத்தடுத்த டேஸில் அடுத்தடுத்த வீக்ஸில் வந்து நான் போடுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.